அகில இந்திய தமிழ் சங்கம் அப்படின்றத நாம் வந்து முறைப்படி பதிவு பண்ணி 9 ஆண்டுகளாக இந்த பெயருக்கு முயற்சி எடுத்து சென்ற ஆண்டு டெல்லி சென்று செம்பொலி தமிழை ஆட்சிமொழியாக்க கோரியும் தமிழ்நாடு பாண்டிச்சேரியிலிருந்து 133 தமிழறிஞர்கள் பல்வேறு அமைப்பு தலைவர்களை நான் டெல்லி கூட்டு போய் நான் வந்து செந்தமிழ் தமிழை ஆட்சிமொழியாக்க கோரியும் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கோரியும் வழக்காடு மொழி உயர்நீதிமன்ற தமிழை அறிவிக்கோரியும் முன்னாநிலை அரைப்போராட்டம் செய்தோம். அதற்கு பிறகு எங்களுக்கு முறையான அனுமதி பெற்று சென்ற ஆண்டு நாங்கள் தமிழ் சங்கத்தில் 22/9/2024 அன்று சட்டமன்ற கொண்டார் கோவிசிலையின் தலைமையில் நாம் வந்து இயக்கத்தை தொடங்கினோம். இதுவரைக்கும் எல்லாமே வந்து அண்ணாவுக்கு தெரியாது. ஏன்னா வடிவேலையா வந்து அவங்க போய் சொல்லியிருப்பாரு. நான் வந்து முறையாக போய் நான் அதுக்கு கூப்பிடல. ஏன்னு கேட்டால் தமிழ்நாடு முழுவதும் இருந்து அனைவரையும் ஒருங்கிணைக்கிற வேலை, அதுக்கடுத்து இன்ஸ்டியூட் வேலை எல்லாமே நான் பார்த்துட்டு இருப்பேன். அண்ணாவுக்கு தெரியும். காலையில் நான் எழுந்திரிச்சு கிளம்புவேன், நைட்டு வீட்டுக்கு தூங்குறதுக்கு மட்டும் தான் இந்த ஊர் தான் என்னுடைய சொந்த ஊரில் ஒரு முதல் நிகழ்ச்சி செய்வதற்கு காரணமாக இருந்தது நமது வடிவேல் ஐயா தான். நீங்கள் ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு அதற்கு இந்த இடத்தை சாந்தி மகாலை கொடுத்து உதவிய சந்திரசேகர் ஐயாவுக்கும் நமது அகில இந்திய சமஸ்தான சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த மண்டபத்தை கொடுத்து உதவிய ஐயாவுடைய துணைவியார் வந்து சாந்தி அவர்கள் வந்து கொரோனா பீரியட் வந்து எதிர்பாராத விதத்தில் தவறினார். அவருக்கு நம்ம அனைவரும் சேர்ந்து ஒரு நிமிடம் மௌன அஞ்சலியும் செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு 1 மினிட் எல்லாருமே